இங்கே பட்டறை போட்டானுங்க, என்ன அடங்க மாட்டானுங்க. இன்றைக்கி எங்கள் ஆத்தாவும் சோறு போடுறான். ஏன் சந்தோஷி, இன்றைக்கி பட்டறை போட்டுருவானுங்க. இங்கே பாரு, எத்தனை பேர் இருக்கானுங்க பாருங்க, இத்தனை பேர் இருக்கானுங்க. அவங்க தனியாக போன ஒருத்தன் இப்போ தான் கண்ணு திறந்துருக்கானுங்க. ஓவர் சேட்டை பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு. ஆத்தா சோறு திரண்டு போனோடனே ஆரம்பிச்சிடுவானுங்க வேறையே. ஏய், நீ எங்கடா போகிற? அடங்கவே மாட்டான் காலனி. மெதுவாக சாப்பிட்றேன், எதுக்கு இந்த கடி கடிக்கிறேன்? வாரிங் பிரான்ச் எத்தனை பேர்? 7-8 பேர் இருக்கானுங்க. 7-8 பேர் இருக்கானுங்க. போட்டு ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி விளையாடுறானுங்க. நாய் குட்டி போட்டிருக்குங்க காய்ஸ். அது அம்மா தானே, நிறைய பேர் குட்டி போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ஓட்டு விளையாடுறானுங்க. அங்கே மாதிரி பசியாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சோறு போட்டிருக்கோம், மீன் குழம்போட. விளையாட்டை விட்டு விளாசனாகுவேன். அவன் என்ன பண்ணுறதுப்பா? அவனுக்காக எடுத்தோம், நாங்கள் எடுத்து அவன் பிணைஞ்சி போட்டிருக்கான். விட்டு விளாசிட்டு இருக்கிறானுங்க. அங்கே அவனுக்கு அடங்க மாட்டேங்கிறானுங்க. வேறு ஒருத்தனுக்கு ஒருத்தனை அடிச்சுக்கிறானுங்க. டேய் அடங்கடா டேய். ஜோ அடங்க மாட்டானுங்க போலருக்கு. ஒருத்தன் மேலே ஒருத்தன் போது விளையாடுறான். ஏன் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டு போடா டக்கு. நாங்கள் வேறு ஒருத்தன் மேலே ஒருத்தன் போது விளையாடுறான். ஜோ கம்முன்னு இருக்க மாட்டான் போல சந்தோஷி. வேறு அங்கே வேறு அடங்குறானுங்கள பாரு. எத்தனை பேர் மேலே ஏறி விளையாண்டுருக்கானுங்க பாரு. டேய் காலி பயிலவுடா. வர்ற வரைக்கும் அவங்க அம்மா வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா. இதுக்கெல்லாம் இந்த ஆட்டம் போடுறீங்க. சச்சோ ஏய், நீ அதுக்கு மேலே அடங்க மாட்டேங்க. எலும்பு மட்டும் திட்டு சோறு தின்ட்டு போகிறான். சோறு திங்க போகிறான் பாரு. அவன் திங்க சோறை மிச்சம் பண்ணி உனக்கு சோறு போடுறான். டேய் என் அம்மா சாப்பிடுவான். அவன் அந்த பக்கம் போவான், அப்படியே அந்த பக்கம் எலும்பு போடுவாங்களான்னு. மணி ஆமாப்பா. அப்புறம் நாளைக்கெல்லாம் உனக்கு கிடைக்காது பார்த்துக்க. மரியாதையாக வந்து சாப்பிட்டு போயிரு. சரி விடு. அவளுக்கு பிடிச்ச சாப்பிட்டு போயிட்டா விடு. நீ சோறு போட, எலும்பு மட்டும் போடு. பாருங்க, அநியாயத்துக்கு அநியாயம் பண்ணிட்டான். அவள் திங்கிற சோறை கொஞ்சம் கொண்டு போய் போட்டிருக்கிறான். அதை திங்காமல் அவனுக்கு அங்கே வேறு அந்த ஆட்டம் போட்டிருக்காங்க. பாருங்க எவ்வளோ வேலை பண்ணிக்கிறேன். எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன். வலிச்சு விட்டு கரை கட்டி விட்டு வலிச்சு விட்டு இத்தனை வேலை பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ நீட்டாக வலிச்சுட்டு எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான்.
அந்த சேரில் தான் நான் உட்காந்துருந்தேன். நான் எவ்வளோ நீட்டாக வலிச்சு விட்டு இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. மனைவியரோட வேலை அவ்வளோ அமுதமாக இருக்கும். சும்மா இதாக இருந்துச்சு. இதுக்கே பெயிண்ட் அடிச்சுட்டு எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. அவங்களோட வேலையை அவங்க தெளிவாக பண்ணுறாங்க. இவனுங்க மாட்டானுங்க. இருடா வர்றேன். டேய், நீ அடங்க மாட்டேங்கிறாடா. நீங்கள் இங்கெல்லாம் போன உங்கள் ஆத்தா ஆளை காணும். அங்கே போய் நிப்பாலாட்டுக்குது அந்த கடைசியில். டேய் அம்மே, இங்கே வா. கேட்காது, அவன் காது கேட்காது. அவன் வேலையை முடிக்கிற வரைக்கும் அவன் இன்ட்ரெஸ்டாக தான் இருப்பான். இங்கே வாருங்க, இவனுக்கு விளையாடுற விளையாட்டே புதுசாக இருக்கும். பாருங்க, அடங்க மாட்டேங்க. நமக்கு மேலே ஏறி குதிக்கிறான் பாருங்க. அண்ணானா தம்பியோ தெரியல. யார் அக்கா யார் அண்ணாடா? தயவுசெய்து சொல்லுங்கடா தம்பி, எங்களுக்கு தெரியல. டேய், யார் அக்கா யார் அண்ணா? தயவுசெய்து சொல்லுங்க. இவனுக்கு சொல்ல மாட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு சொல்லவே மாட்டானுங்க. யார் அக்கா யார் அண்ணான்னு கேட்குற எவனும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. வேறு தலை தூக்கி வேணால் பார்க்குறானுங்க. டேய், தூக்கி பார்க்க தெரியும் தலையை. யார் அண்ணா யார் அக்கா சொல்லுங்க. இவனும் அடங்க மாட்டானுங்க. வேறு இப்படி அநியாயமாக திரியிறானே. அங்கே பாரு, இங்கே போய் நிற்கிது பாரு. அம்முதா சோறு போட்டு திங்காமல் அங்கே போய் நிற்கிது பாரு லொல்லு. அவன் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை பிணைஞ்சு போட்டான். இவனுக்கு லொல்லு எலும்பு மட்டும்தான் போடணும். நீ எலும்பு நல்லா தின்றுச்சு. சோறு திங்கிறதே இல்லைங்க. அவன் குட்டிக்கு பால் இல்லையான்னு இப்போ அவன் மனசாட்சி வச்சு பிணைஞ்சு போட்டான். லொல்லு இங்கே போய் நிற்கிது பாரு. அங்கே பாருங்க, அங்கே லைட் ஒன்று எரியுதில்ல, அது கடியில் பாருங்கள் நிற்கிது பாருங்க. அந்த பக்கம் போயிட்டான். அந்த பக்கம் இல்லை, அங்கேயே உட்காந்துட்டான். படுத்துட்டான். அங்கேயே படுத்து தின்னுட்டுக்கிறான். டேய், நீ வாடி இங்கே. இங்கே வானுங்குது. இவனுக்கு பண்ணுற சேட்டை மட்டும் ஓவராக இருக்குது. இங்கே ஒருத்தர் தனியாக திரிகிறான். அங்கே பாருங்க. டேய், அவ்வளோ வெக்கணும் தெரியுதுல்ல. யார் அக்கா யார் அண்ணா சொல்லுங்க. டேய், இவன் தான் ஒருத்தர் தெளிவாக தெரியான். வெள்ளைய 2 பேரும் வெளியே தெளிவாக தெரியிறானுங்க. கருப்பு அழுங்காப்பில் உருண்டு தெரியிறான். அந்த செம்மி கலர், இந்த ப்ரௌன் கலர் வந்து வெளியே வரமாட்டேங்க. அவன் பாரு, வர்றா பாரு. ஏய், வாடி இங்கே வாடி. எங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்தேன்? அப்போ சோறு திங்க வேண்டியதானே மூடிட்டு? சோறு திங்க வேண்டியதானே கேட்குறேன். ஏய், அங்கெங்கே நீ போகிறேன்? ஏய் வாடி. லொல்லு தானே இங்கே போயிட்டான் பாரு. இருட்டுக்குள்ளே போயிட்டான். அடங்க மாட்டாளாட்டுக்குது. இங்கே பாரு, இவன் ஒருத்த மட்டும் மெரவனம் போயிட்டே இருக்கிறான். ஒருத்த மட்டும் பாருங்க, அது மெரவனம் போயிட்டே திரியிறான் அவன். ஏய், இங்கே வாடா. இங்கே என்ன டேய்,
அநியாயம் பண்ணாதீங்களா டேய். மாதிரி ஆயிட்டா அவ்வளோதான். அவங்க வர்ற மாதிரி இல்லை. அங்கே டேரா போட்டாங்க. இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க, எல்லாம் கரண்ட் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே போனான்னு இந்த பக்கம் ஆளை காணாமனே. ஏய் இங்கே வாடிங்க. அம்மே நாய்க்குட்டி தூக்கி போகிறாங்க வா. ஆராய்ச்சி நாய்க்கு போனாலும் அந்த பக்கம் இங்கே பாரு உன்னோட குட்டியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க ஒடியா. ஏதாச்சும் ஒரு கேனில் போட்டு எல்லாரும் அவளுக்கு கேட்காது. மிரவனம் போயிட்டு அவளுக்கு கேட்காது. அவளுக்கு யார் கொண்டு போய் இங்கே எதுக்கு இத்தனை பேர் இருக்கானுங்க இங்கே வான்னு. அது அந்த நாய் இல்லாத போது எடுக்க முடியும். ஆமாம், அது இருந்தால் எடுக்க முடியாது. அது 20 மணி நேரம் இங்கே இருக்குதுல அங்கே இருக்குது. யாருக்கு வேணுமோ வாங்க, வந்து அள்ளிட்டு போங்க. நிறைய பேர் இருக்கானுங்க இங்கே. ஆமாம், பாவம் அவங்க அம்மாவை சமாளிக்க முடியல. அவங்க அம்மா அடிக்கடி மிரவனம் போய் ஒரு பொம்பளை வாழை இருக்குது. இப்போதான் வந்திருக்க மாட்டேங்குது. ஒரு 10-20 நாய் வச்சு வளர்க்குதுமா. ஐயோ காலையில் அங்கே வேலைக்கு போகிறான். அந்த நாயை குளிப்பாட்டி குங்குமம் சந்தனம் வச்சு 10-20 நாய் இருக்கும். கேட்டு தாளை போட்டு எல்லாமே உள்ளே பண்ணி குளிக்க வச்சு தினமும் சோறு போட்டு தட்டத்தில் வச்சிரும். திங்குங்க. நான் வேலைக்கு போக நான் காலை நேரம் 8:30க்கு பார்க்கல. ஒரு 10-20 நாய். அது போக குட்டிங்க. ஐயோ அதில் அந்த பொம்பளை மட்டும் தான் இருக்கா குடி, வேறு யாருமே இல்லை. அந்த நாய்களுக்காக தான் வாழைக்கு இருக்க மாட்டேங்குது. பாருங்க நான் என்ன வரைக்கும் எந்திரிச்சு இவங்களுக்கு சாப்பாடு போட்டுருந்தேன். இவனுக்கு இங்கே படுத்துட்டு வாழை குடிச்சிட்டு பம்னு படுத்துட்டானுங்க. அவங்க ஆத்தாக்காரி அந்த பக்கம் போனான், ஆளை காணோம். ஏய் அம்மா பா 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 தூக்கிட்டு போகிறாங்க வா உங்கள் நாயை. ஒடியா ஒடியா ஒடியா. காது கேட்கவே கேட்காது. அவன் வேட்டைக்கு போயிட்டான். சரிங்க ஓகே பாய். ஆமாம், காற்றடிக்குது. இப்போ இவங்க தான் வெளியே நின்று புலம்பிட்டு இருக்கிறாங்க. இனி எங்களுக்கு 2-3 நாள் லீவு. ஆமாம் வாணி எத்தனை வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு ஏதாவது கண்டுக்கிறானுங்களா என்ன டேய்? அது தூங்குதுங்க குளிருக்கு. என் டேய் அந்த வேலை ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து மேலே படுத்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் போகிற மாதிரி போற்றி தூங்குறானுங்களே. டேய் 8 குட்டி இருக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ண நீ ஃபோட்டோ எடுத்து? டேய் இங்கே பாருங்கண்ணே தயவுசெய்து. இல்லைங்க திரும்பி எவனும் எந்திரிச்சு பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. நீ போனால் வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிறானே. இல்லை நீ அதான் வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படிங்கிறானுங்க. மாசம் இருக்கும் எல்லாம் மொழுன்னு இருந்துச்சு. பா அதுக்குப்பா உடம்பு இறங்கும்ல. அங்கே பாரு எவனா உட்காந்துருக்கான் பாரு. நான் மருமக வந்துச்சு சொன்னேன். உங்கள் மாமனார் வர சொல்லி இந்த குட்டிகளெல்லாம் கொண்டு போய் எங்கேயாச்சும் அந்த பக்கம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இவன் எங்கே போனான் அப்படின்னு டேய்? நமக்கு தானே என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நல்லா சொல்லணும்னு போயிட்டாங்க. இவனுக்கு ஆளை காணோம் இவ்வளோ. ஏ பாடி இங்கே இருக்கும். அப்போ மருமம் வந்துச்சு. மாமியா வரல, மருமம் மட்டும் தான் வந்துச்சு. சரிங்க ஓகே பாய்.